Hi all, welcome to our channel Easy Maths Ramya. இன்னைக்கு நம்ம divisibility rule for 11க்கு எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பிளேஸ்ல இருக்க டிஜிட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ்ல இருக்க டிஜிட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து நம்ம டிவிசிபிள் பை 11ன்னு நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பிளேஸ்ல இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்னென்ன இருக்கு? 5 இருக்கு, 2 இருக்கு, 9 இருக்கு. அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 5 plus 2 plus 9, 5 plus 2 7, 7 plus 9 என்ன வந்துடும்? 16 வந்துடும். நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ்ல இருக்க டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் பிளேஸ்ல என்னென்ன இருக்கு? 0 இருக்கு, 5 இருக்கு. 0 plus 5 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 0 plus 5 5 வந்துடும். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 16ல 5 போச்சுன்னா 11 வந்துடும். 11 வந்து 11 டேபிள்ல டிவிசிபிள் ஆயிரும். ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர் 5025 நம்பர் வந்து 11 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். இட்ஸ் டிவிசிபிள் பை 11 நம்ம சொல்லிடலாம். வர்ற ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. கீழே கொடுத்துருக்க நம்பர் டிவிசிபிள் பை 11ஆ இல்லையான்னு செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.